பாமக நிறுவனர் ராமதாசுடன் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சற்று முன் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தியால் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சற்று முன்னர் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியிருந்தார். தந்தை மகன் இடையேயான மோதல் போக்கு இன்றுடன் நிறைவுக்கு வருமா என்று பாமக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பானது எழுந்து வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணி சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து ராமதாசுடன் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து இருவரும் பேசி வருகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் போக்கு நீட்டித்து வந்த நிலையில் தற்போது இன்று இந்த மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என்று பாமக நிர்வாகிகள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார். சற்று முன்னர் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியிருந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். இன்று பாமகல ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசி அந்த மோதல் போக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசி வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 29 பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, மற்றும் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இதில் புதுச்சேரியில் நடைபெற்ற கட்சியின் தரப்புல 2025 ஆண்டு புத்தாண்டு சிறப்பு கூட்டமானது நடைபெற்ற நிலையில இளைஞரணி கூட்ட நியமன தலைவர் தொடர்பாக டாக்டர் அன்புமணி, அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. இதனால பாமக தொண்டர்கள் மற்றும் தொண்டர்களிடையே பெரும் கூச்சல் ஏற்பட்ட நிலையில பாமக பொதுக்குழுல பாமக மாநில இளைஞரணி சங்க தலைவராக ராமதாஸ் அவரோட மகள் வழி பேரனான பரசுராமன் முகுந்தனை நியமிப்பதாக கூட்டத்தில் தெரிவிச்சாரு. இதுக்கு அன்புமணி கடுமையா மேடையிலே கடும் எதிர்ப்பு தெரிவிக்க, கட்சியில சேர்ந்த 4 மாதங்கள் ஆனவருக்கு பதவி எதிர்க்கணும், அதுக்கு எனக்கு உதவியாக யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி கூட முகுந்தன் தான் பாமகவோட இளைஞரணி தலைவரான ராமதாஸ் உறுதியாக அறிவிக்க அடுத்தடுத்து மேடையில மைக்க தூக்கி போட்டு இதனால ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இளைஞரணி தலைவர் நியமனத்திற்கு நன்றி தெரிவிக்குமாறு ராமதாஸ் கூறியதோட அதோட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மைக்க வாங்க, அப்போ அந்த மைக்கை கேட்டு வாங்கிய அன்புமணி, பனையூர்ல எனக்கு அலுவலகம் இருக்கு, இனி என்ன அங்க சந்திக்கலாம்னு சொல்லி அடுத்தடுத்து தந்தை மகனுக்குள்ள ஏற்பட்ட சலசலப்பு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி கடந்த ஏப்ரல் 11 அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் தன்னை கட்சியின் தலைவராக அறிவித்துக் கொண்டதோடு தற்போது அப்போது பாமக தலைவராக பணியாற்றி வரும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் அதன் செயல் தலைவராக இருப்பார்னு அறிவித்தாரு. விழுப்புரத்தில் உள்ள தைலாபுரத்தில் இதனை அடுத்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த அவர் 2026 ஆண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் கருத்தில் கொண்டுதான் தற்போது இந்த முடிவை நான் எடுத்திருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸை கட்சியின் செயல் தலைவராக மட்டுமே நியமிக்கிறேன்னு சொல்லி கூறினாரு. மேலும் ஜி.கே. மணி பாமகவின் கௌரவ தலைவராக இருப்பார் என்று அறிவித்த நிலையில தன் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதனால எந்தெந்த சிறைகள் அடைக்கப்பட்டோம் அப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நினைவு கூறாரு. அதே மாதிரி அறிவிச்சிக்கப்பட்ட நிலையில அதன் பாமக பொருளாளரான திலகபாமா தன்னோட முகநூல் பக்கத்துல பாமகவால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுன்னு, இதுவரை மருத்துவர் ராமதாஸ் எடுத்த முடிவுகள் சரியாக இருந்ததாகவும், இம்முறை அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர் எடுத்த முடிவு தவறாக இருந்ததாகவும் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில பாமக தரப்புல இதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்புச்சு. இதனிடையே
எதிர்க்கட்சிகளுக்கு இது மிகவும் எளிதாக போன ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வந்து தலைவர் ராமதாஸ் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவருமே வந்து தைலாபுரத்துல வந்து சந்திக்கிறாங்க. இதனை அடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட ஒரு நிலையில தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து தற்போது வந்து இதுவரை சந்திச்சிட்டு இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸுடன் வந்து தற்போது சந்திச்சு அதை பேசிட்டு வர்றாரு. அதாவது பாமக கட்சி உட்கட்சி விவகாரம் இதை வந்து நாங்க இதை வந்து பேசினா சரி வராது அப்படின்னு சொல்லி அதனோட கூட்டணி கட்சிகளான பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து தெரிவிச்சிருந்தது. ஆனா தந்தை மகனுக்கு இடையில உள்ள பிரச்சனைகள்ல வந்து பல மாதங்களாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்த தந்தை மகன் மோதல் முற்றுப்புள்ளிக்கு வருமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதற்கு அடுத்த கட்டமா இந்த பாமகவோட கூட்டம் எந்த அளவுக்கு போகும், அதாவது அந்த பாமகவோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இனிமேதான் தெரிய வரும். அதே மாதிரி இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல நல்ல முடிவுகளானது எடுக்கப்பட்டு இருவரும் தந்தை மகன் இருவருமே வந்து ஒரு அதாவது மனமுற்று போகணும் அப்படிங்கிறதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளோட ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்குது. 11 மணி அளவுல தொடங்கப்பட உள்ள இந்த கூட்டத்தோட முடிவுகள்ல என்னென்ன அறிவிக்கப்படுது, அதே மாதிரி இப்ப செயல் தலைவரா யார் இருக்க போறா, அதே மாதிரி தலைவரா யார் இருக்க போறா, அதனை அடுத்து வரக்கூடிய என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது 11 மணிக்கு மேல நடைபெறக்கூடியதுல தெரிய வருங்க. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார். பாமகவில் தந்தை மகனிடையே மோதல் போக்கு நீட்டித்து வரும் நிலையில் இன்று அதற்கு ஒரு முடிவு வருமா என்று பாமக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. முன்னதாக தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியிருந்தார். தற்போது அதைத் தொடர்ந்து குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா சார். வணக்கம் சார். முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ராமதாஸை சந்தித்து பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை சார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்காக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறார்கள். வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் கணிசமான செல்வாக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு அது இந்த கூட்டணியில் இடம்பெற்றால் தான் ஒரு 60-70 தொகுதிகளில் இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியும். அது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு கை கொடுக்கும் என்கிற மனப்போக்கும் மனத்தாக்கம் எண்ணம் பாஜக அதிமுகவுக்கு இருக்கிறது. நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பே ஒரு தொலைக்காட்சி ஒன்று விவாதத்தில் போது பேசினேன். குடும்ப பஞ்சாயத்து, கட்சியினர் பஞ்சாயத்து, ஐயா ராமதாஸ் சொன்ன மாதிரி அந்த 14 பஞ்சாயத்துகளில் தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த கூட்டணியில் பாமக இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிற அதிமுக தரப்பிலோ பாஜக தரப்பிலோ நிச்சயம் திரு ராமதாஸ் அவர்களையும் அன்புமணியும் சந்தித்து பேசி ஒரு சுமூக உடன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் என்று தெரிவித்திருந்தேன். அதனுடைய நீட்சியாக தான் இன்று பாஜக சார்பில் திரு குருமூர்த்தி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணித்து வருகிற பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சைதை துரைசாமி அவர்களும் சென்று சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு முன்னதாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி திரு அன்புமணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அவர்களோடு குடும்பத்தினரும் அமர்ந்து இதை சுமூகமாக கொண்டு சென்றால்தான் பாமகவுக்கு எதிர்காலம் என்ற கருத்தை வலியுறுத்தியிருப்பார்கள். இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை இவர்கள் திரு குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் கொஞ்சம் அழுத்தமாக வலியுறுத்துகின்ற பொழுது நிச்சயமாக திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இதற்கு உடன்பட்டு ஒரு சுமூகமான தீர்வு இன்று எட்டும் என்றுதான் கருதுகிறேன் சகோதரி. சார், இந்த சந்திப்பானது பாமக பாஜக கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய ஒரு சந்திப்பா அமையும் நினைக்கிறீங்களா? இல்ல, 100க்கு 100 அதுதான். ஏன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி எந்த தேர்தல் வந்தாலும் இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தால் மட்டுமே இந்த வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் கணிசமான இடங்களை பெற முடியும் என்று அவர்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்வார்கள். அதை பயன்படுத்தி தான்
பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் ஒவ்வொரு முறையும் எது வெற்றி கூட்டணியோ, எது மக்களின் ஆதரவை செல்வாக்கு பெற்றிருக்கிறதோ அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போது ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு அதிருப்தியான மனப்போக்கு மக்களிடம் இருப்பதால் அதற்கு இணையான அல்லது அதற்கு மாற்றாக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு தேவை என்பதை பாஜகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விரும்புகிறது. எனவே இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையாகவும் இது இருக்கும். பாஜக அதிமுகவோட பாமக கூட்டணி இணைகிறதுனால என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 23%, என்டிஏவில் ஒரு 18-19%, ஒரு 40க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகள் இருக்கிற சூழலில் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்பதுதான் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. அரசியல் பார்வையாளர்களும் அதை கருதுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்தை, பல்வேறு வரி விதிப்புகள், பல்வேறு விதமான சிக்கல் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிற மக்கள்ல ஒரு சிலரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொழுது இந்த பக்கம் எதிரணியில என்டிஏ, அதிமுக, பாமக போன்ற ஒரு வலுவான கூட்டணி அமையும் என்றால் ஓரளவுக்கு ஒரு கடுமையான போட்டியை, ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு போட்டியை உருவாக்க முடியும் என்று எதிர்த்தரப்பில் கருதுகிறார்கள். அதற்காகத்தான் விரைவில் இந்த ஜூன் மாதத்திற்குள்ள என்டிஏ அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்பதை கட்டமைப்பதற்கான முன்முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? இப்போ கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்கு விகிதத்தை கைப்பற்றும் நினைக்கிறீங்க? இல்ல, இதுல மிகப்பெரிய அளவுல திராவிட முன்னேற்ற கழகம் கணிசமான வாக்கு வங்கியோடு இருக்கிறது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற அந்த காங்கிரஸ், சிபிஎம், விசிக, மதிமுக, தமுக என்ற ஒரு 10-12 அரசியல் கட்சிகளும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள். இப்ப இந்த உறுதிப்பாடு, ஆதரவு நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு அதிகமான வாக்கு சதவீதம் 40-45% வரைக்குமே கொண்டு வந்துடும். அதை தாண்டி என்டிஏ, அதிமுக இந்த அணி என்பது ஒரு இதே அளவிற்கான வாக்கு வங்கிகளை கையில் வைத்திருந்தால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களினுடைய ஒரு 10%, 5% வாக்குகள் இந்த அணிக்கு கிடைச்சா வெற்றி உறுதி. ஒருவேளை இவர்களால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்கிற எண்ணம், மனப்போக்கு மக்களிடம் இருக்குமே என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால களம் எப்படி அமைய போகிறது என்பதை இன்னும் நமக்கு 1-2 மாதங்கள்ல தெரிய வரும். அப்போதுதான் நமக்கு யாருக்கு வெற்றி என்பதை உறுதிப்படுத்த முடியும். சொல்லுங்கள். கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சிருந்தாங்க. இந்த முறை மீண்டும் பாஜகவாக இருக்கட்டும், பாமக, அதிமுக 3 கூட்டணிகள் இணைந்திருக்காங்க. கடந்த முறையை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நடைபெற்று முடிந்தது நாடாளுமன்ற பொது தேர்தல். அதற்கு முன்னதாக 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுனால அந்த ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கு என்பது மக்களிடம் இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்பது தொடர்ந்து வந்த நிலையில் 10 ஆண்டுகள் 2011, 2016 என்று ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சியின் நிலைப்பாட்டு செல்வி ஜெயலலிதா உருவாக்கிட்டு போயிருந்தாங்க. எனவே அதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுக வெற்றி பெற்று விட்டது. இன்றைக்கு அதே பாணியில் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி ஒரு வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற பொழுது நான் முன்னமே குறிப்பிட்டது போல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்களின் ஆதரவு இருந்தால் நிச்சய ஆட்சி மாற்றம் வரும். அது இந்த கூட்டணியும் வலுவான கூட்டணியாக இருக்க வேண்டும். இதுல இன்னொரு கருத்து என்னன்னா,
ஒரு வலுவான கூட்டணி என்பது ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுதுதான் அது வலிமையான கூட்டணியா இருக்கும். அதிமுகவிலேயே திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா போன்றவர்கள் விலகி அவர்களை இணைக்க மாட்டேன் என்று திரு எடப்பாடி பிடிவாதம் பிடித்தாரே என்றால் இந்த வெற்றி என்பது நிச்சயம் சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்களில், மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா. எனவே இதை பாரதிய ஜனதா கட்சியும் உணர்ந்திருக்கிறது. எனவே ஒன்றுபட்ட அதிமுக, அதோடு என்டிஏ, இது இரண்டையும் தாண்டி வெளியில் இருக்கிற சிறிய கட்சிகள், இவை எல்லாம் ஒன்று இருக்கிற பொழுது நிச்சயம் ஒரு வலுவான கூட்டணியாக, ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி 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 சார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து இருவரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தைலாபுரம் இல்லத்தில் சற்று முன்னதாக அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நம்மோடு இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். தற்போது ராமதாசுடன் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சார் அவங்களும் வந்து சந்திப்பு மேற்கொண்டு வர்றாங்க. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவதுமா பாஜக என்கிற இந்த அடகு கடையில தான் அதிமுக அப்படின்ற அந்த அண்டாவே அடகுல இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்குமா. அதே மாதிரிதான் இது வந்து அண்டாவே அடகுல இருக்கும்போது அப்புறம் செம்பு எங்க போகும் அப்படின்ற மாதிரிதான் பாமக. சோ இவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்கம்மா. அவர் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அன்புமணி குடும்பம் போயிடுச்சு. அன்புமணி அவர் மனைவி, அந்த குடும்பம் வந்து அப்படியே வந்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதனை தொடர்ச்சியாகத்தான் வந்து அன்புமணி வந்து அதை விட்டு வெளியில வர முடியாம அது ஒரு அந்த கட்சியோட ஒரு தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ராமதாஸ் அவர்கள் பழைய ஆளு, அவருக்கு வந்து இந்த இவர்களுடைய கொள்கை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அது போக திமுகவோட இதுல ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்ன்றதுதான் ராமதாஸ் உடைய விருப்பம். ஆனா திமுக அந்த கதவுகளை திறக்கல. எனவே அதிமுக நெருங்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் ஜுரம் தொற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இவருக்கு அதிமுகவோட சேரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. இவர்கள் இரண்டு பேர், அப்பாவுக்கு மகனுக்கு இதுல ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் தகராறு இருந்தது. அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை முற்றி வரக்கூடிய நேரத்துல ஆட்டோமேட்டிக்காவே இயற்கையான கூட்டணியாகவே வந்து நம்ம காவிரியில தண்ணி கேட்டுக்கிட்டே இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே மழை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை அப்படி முடிஞ்சிரும் பாருங்க. அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துதான் இருக்காங்க. அது அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்த உடனே என்னாச்சு, இவரு இதோட சேரணுன்றாரு, அவரு அதோட சேரணுன்றாரு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே இயற்கையாவே சேர்ந்த உடனே இந்த பிரச்சனை வந்து குறைந்து விட்டது. அது அந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா, அந்த ஈகோ பிரச்சனை அடுத்திருக்கு. நான் சொல்லி சேர்றதா, நீ சொல்லி சேர்றதா அப்படின்ற மாதிரி. சோ இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வயசுக்கு மூத்த அரசியல் தலைவர், அவரால் மதிக்கப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வெற்றிடம் தான் இருக்கு. இப்ப ஜெயலலிதா வயசுல கூட இல்லைன்னா கூட ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன பிரச்சனைனாலும் ரெண்டு பேரும் தீர்த்துருவாங்க. கலைஞர் கூப்பிட்டு இருந்தாருன்னா அது மாதிரி ஆயிரும். இப்ப அந்த மாதிரி ஆள் இல்லைன்னும் போது பலரும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது ராமதாஸ் அவர்கள் வந்து கேட்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் சொல்லலை. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் புரோக்கர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஒருத்தரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு மூத்த தலைவர் என்று கருதப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள் வந்து போயிருக்காரு. அவர் ஏற்கனவே போய் ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு முறை பேசிட்டு வந்தார் ரகசியமா. இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் போயிருக்காங்க. இப்ப இவர்களுக்கு ராமதாஸ் பயப்படுவார். ஏன்னா அந்த குருமூர்த்தி என்கிறவர் வந்து அவர் ஒரு பவர் ஏஜென்ட் மாதிரி இருக்கார் இல்லையா பிஜேபியில. ஸோ நம்ம சொல்றதை கேட்கலன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்கன்ற ஒரு பயம் ராமதாஸுக்கு இருக்கும். அதே மாதிரி அதிமுக மூத்த தலைவர் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரஸ்டீஜியஸ் எந்த பதவியில இல்லைன்னா கூட தனிப்பட்ட முறையில வந்து சைதை துரைசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு நேம் இருக்கு சமூகத்துல.
நீண்ட கால அரசியல்வாதி, அதிமுகவில் நீண்ட ஒரு டிராவல்ல இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் சொல்றத ராமதாஸ் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. இது ஏற்கனவே பேசிதான் ராமதாஸ் அவர்கள் வர சொல்லியிருப்பார் அன்புமணியை. ஏன்னா அன்புமணியை மட்டும் வராரு அப்படின்னாலே ராமதாஸுக்கே ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஓப்பனா சொன்னவர், ஒரு பாட்டில் எடுத்து அவங்க அம்மா மேல வீசினாரு, அதை எடுத்து வீசினாருன்னு சொல்லும்போது தனிப்பட்ட முறையில ராமதாஸ் அன்புமணியை சந்திப்பாரான்ற ஒரு கேள்வி இருந்தது. அவர் மருமகள் மீதும் அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது ராமதாஸ் அவர்களுக்கு. ஸோ எனவே அவர்களாக போனா விடமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே கேட்லயே மறைச்சிடுவாங்க, போலீஸ் பாதுகாப்பு வேற போட்டிருக்கு. அதனால ஏற்கனவே இவர்கள் குருமூர்த்தி பேசி இருக்கணும். அதே மாதிரி சைதையார் பேசி சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு ராமதாஸ் வர சொன்ன பிறகுதான் அன்புமணி அங்க போயிருப்பாரு. அதற்கப்புறம் இவர்கள் 2 பேருடைய தகராறை தீர்த்து வைப்பதற்காக இவர்கள் 2 பேரும் போய் பேசுவாங்க. எல்லாரும் ஒன்னா வந்துருங்க, எல்லாரும் அடைக்கலமாக தான் போறீங்க பிஜேபியில, நாங்க தான் உங்களை கட்டுப்படுத்த போறோம், அப்புறம் எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை, நீங்க 2 பேருமே எங்களுக்கு அடிமை, ஆனா ஒரு அடிமைக்குள்ள இன்னொரு அடிமை ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சிருந்துருக்கலாம். உடனே சரி வாங்க பேசலாம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சரி, இப்போது முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அன்புமணி சார் சந்திச்சிருந்தாங்க. அடுத்து தொடர்ந்து குருமூர்த்தி, சைதை துரைசாமி இருவரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய ஒரு சந்திப்பாக பார்க்கலாமா? இது உறுதிதாம்மா. கூட்டணி உறுதி செய்யலாம், பாஜகவோட கட்டுப்பாட்டுல தான்மா இது இருக்கு. யாரு பாமக பாஜக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அன்புமணி எப்பவோ கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க, அன்புமணி குடும்பத்தையே எடுத்துட்டாங்க கட்டுப்பாட்டுல. சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டணி அவங்க கட்சி அவங்க உள்ள புகுந்துட்டாங்க. இப்ப அன்புமணியோட மனைவி இந்தியில பிரச்சாரம் பண்ணும் போதே அவர் பாஜகவுல இப்போ என்ன அளவுக்கு லிங்க் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. சோ அப்படி இருக்கும்போது இவர்கள் அப்ப ஏற்கனவே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவர்கள் கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க. பாஜக தவறுகளோட கண்ட்ரோல்ல தான் இந்த குடும்பம் இருக்கு. இப்ப ராமதாஸையும் மிரட்டி அந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இப்ப போயிருக்காங்க. சரி நீங்களே சொல்லுங்க, அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு, அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, இப்ப நீங்க வரீங்களா இல்லையா, இல்ல நாங்க அவர் தலைமையில டேக் ஓவர் பண்ணி போவா, என்ன சொல்றீங்கன்ற ஒரு மிரட்டல் துணியோட இருக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் போயிருப்பாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சும்மா ஒரு சப்பா கேட்டதுக்கு ஒரு சீனியர் லீடர் அப்படின்றதுனாலையும் மரியாதைக்குரிய மனிதர்னாலையும் ஏற்கனவே ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சு வந்ததுனாலையும் நம்ம அதிமுகவை சேர்ந்த சைதையார் போயிருக்காரு. சரி, இப்போ அன்புமணி ராமதாஸ் 2 பேருமே கிட்டத்தட்ட 45 நிமிஷமா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் சார் குருமூர்த்தியா இருக்கட்டும், சைதை துரைசாமியா இருக்கட்டும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது எப்படின்னா இதெல்லாம் ஒரு காமெடி கூத்துமா, தமிழகத்துக்கு பிடிச்ச தலையெழுத்து எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. அப்பாவும் மகனும் உட்கார்ந்து பேசுறதுன்னா 45 நிமிஷம் பேசினாரு, 35 நிமிஷம் பேசினாரு அப்படின்னு. இப்ப நான்லாம் எங்க அப்பா இருக்கிற காலத்துல உட்கார்ந்து பேசணும்னா எவ்வளவு நேரம் பேசுறோன்னே தெரியாது. ஏன்னா நீங்க இப்ப உங்க வீட்டுல பேசிட்டு தான் வந்திருப்பீங்க காலையில அப்பாவுடைய அம்மாவுடைய. இதெல்லாம் 45 நிமிடம் பேசினார், 45 நிமிஷம் பேசினான்றது இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய கேலி கூத்தான விஷயங்கள். இதெல்லாம் அப்பா அம்மாவும் பேசுறாங்க, இதுல என்ன இது இருக்கு? ஏன்னா இவர்கள் போடுற சண்டைக்கும் இவர்கள் போடுற இதுக்கும் கட்சிக்காரனை கொண்டு போய் அடகு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் பார்க்க முடியும். அப்பா அம்மாவும் சந்திச்சு பேசுறது என்ன பேச்சுவார்த்தை? குருமூர்த்தியும் இவரும் போயிருக்கிறது கட்டுப்பாட்டுல எடுக்கிறதுக்கு, நாங்க எடுக்க போறோம், அன்புமணி எங்க கட்டுப்பாட்டுல இருக்காரு, வரீங்கன்னா வண்டியில ஏறீங்களா இல்லையா? ஏற்கனவே மோடிஜி வரும்போது கூப்பிட்டு போனாங்கல்ல, காலையில ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் கேட்டு திடுக்கிட்டு முழித்த ராமதாஸை அப்படியே அள்ளி கொண்டு போட்டு கார்ல கொண்டு போய் மோடிஜி பின்னால் நிறுத்தலையா, அமித்ஷா ஜி பின்னால் நிறுத்தலையா? அந்த மாதிரிதான் இப்போ என்னன்னா வரீங்களா இல்ல கழட்டி விட்டு போவான்றதுதான் பாஜகவோடது. இப்ப ராமதாஸ் இதுக்கு அடம் பிடிச்சாரு அப்படின்னா ராமதாஸே கட்சியை மைனாரிட்டி கட்சியாக்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அன்புமணி தலைமையில கட்சி இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும், டெல்லி வரைக்கும் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ராமதாஸ் செல்லா காசா கிராமத்திலே உட்கார்ந்துருக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு துணியில தான் இன்னைக்கு பேசுவாங்க. ஓகே சார், ஓகே. அதை சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஓகே சார். குருமூர்த்தி அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சார், இப்போ பாஜக அதிமுகவோட பாமக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணியானது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அவங்க குடும்பத்துக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்தி கட்சி அழிஞ்சு போகுமா, அவ்வளவுதான். வேற எந்த தமிழ்நாட்டுல எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. இவர்கள் சேர்ந்ததுனால தமிழ்நாட்டுல பெரிய புரட்சியோ வன்னிய மக்களுக்கோ பாட்டாளி மக்களுக்கோ பெரிய நன்மை விளைஞ்சிருந்தா சொல்ல முடியாது. அவங்க குடும்ப சண்டை
அதுல வந்து ஒரு அந்த குடும்ப சண்டை முடிவுக்கு வரும். ஆனா வன்னிய மக்கள்லாம் இனி பாட்டாளி மக்கள்லாம் இனி வந்து இவர்களை நம்பி ஏமாறுவதற்கு அறிவுசார் மக்கள் தயாராக இல்லை அப்படின்றது இந்த தேர்தல் நீங்க பாப்பீங்க. நல்லா இருக்கும் போதே கட்சி ஒண்ணு இல்லாம போச்சு, பெர்சன்டேஜ் குறைஞ்சு கடைசியில 2.5% ஏதோ வந்திருக்கு பாமக. சில தொகுதிகளில் அவர்கள் தனியாக நின்றாலும் கிட்டத்தட்ட ஒரு கணிசமாக வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவர்கள் வந்து வெற்றி ஒரு ஓட்டுலனாலும் வெற்றி பெற்றாதான் வெற்றி. இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது அந்த கட்சி இருந்தாலும் என்ன பயன், எல்லாவிடாலும் என்ன பயன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நிலை தான் வர்ற தேர்தலையும் வரும். இவர்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இழந்து விட்டார்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. இப்போ அதை டோட்டலா இருக்கிறதும் போயிருக்கு. ஏன்னா இப்ப சேர்ந்தாங்கன்னா 2 பேரும் தனித்தனியா டிராவல் பண்ணாம ஒரே இடத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் நடக்குமே தவிர வேற ஒண்ணுமே பாமக நடக்காது. பாமகனால தமிழகத்திற்கு நன்மையும் விளையாது அப்படின்றத நம்பலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.